ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு பிரசங்கம். அல்லேலூயா. ரைட், ஓகே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை. ஆமாம், முகவுரையாகவே நிறைய விஷயம் சொல்லலாம். லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கை ஜீவியம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இதில் வந்து அநேக நேரத்தில் நம்மில் சில நேரங்களில் மனதில் வேதனைப்படுறது, துக்கப்படுறது, சில நேரங்களில் சோர்ந்து போகிறது, சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு திகில் போல உள்ள சூழ்நிலைகள் வருகிறதற்கெல்லாம் ஒரு ரீசன், அநேக காரணங்கள் இருக்கும். ஒரு ரீசன், நமக்காக எனக்காக யார் இந்த காரியத்தை செய்வாங்க, எனக்காக யார் முன்பாக போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். நமக்கு முன்பால் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் போயிருக்காங்க, காரியத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஆசுவாசம், ஒரு திடம் அல்ல திடப்படுத்தப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே வருகிறது. சரியா? ஆகையினால நிறைய முகவுரையான கருத்துக்களை சொல்லாமல் தியான பகுதிக்குள்ளே அப்படியே போயிடும். அதனால் லைஃப்பில் இன்றைக்கி பிரசங்க தலைப்பு முன்னால் போகிறவர். அல்லேலூயா. முன்னால் போகிற ஒரு 7 விஷயம் நிறைய வேதத்தில் வாரியாக இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டான பிரசங்கம். அல்லேலூயா. அதிமதுர பிரசங்கம். அல்லேலூயா. அதான் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்குன்னு சொன்ன போல கண்மதம் போல உள்ள பிரசங்கம். இந்த ஒரு பிரசங்கம், இந்த ஸ்வீட் பிரசங்கத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவமாக நினச்சிட்டிங்கன்னா கூட போதும், கரை சேர்ந்துடலாம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பிரசங்கம் எனக்கு முன்னாலே தேவன் போகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா போதும். அல்லேலூயா. யார் யார் வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் போயிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு 7 கருத்தை உங்களுக்கு அடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் குறிப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் போகணுமா போவாண்டாமா? அல்லேலூயா. ஆமாம், சிலருக்கு முன்னால் சரி அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தேவை, நம்ம ஸ்வீட்டாகவே பேசுவோம், நம்முடைய தேவனை பற்றியே பேசுவோம். அல்லேலூயா. இன்னும் இருளே கொண்டு வரானா வெளிச்சத்தையே பேசிட்டு போயிடும். அல்லேலூயா. நம்ம கையில் இன்னைக்கு பெரிய வெளிச்சத்தின் அனுபவத்தில் ஒரு பிரசங்கத்தை கத்த தந்திருக்கிறாரா, அதனால டார்க் உள்ள வராமல் இருந்தால் நல்லது. அல்லேலூயா. ரைட், ஓகே. நம்ம பாதையிலே போவோம். தேவன் நமக்கு முன்னால் போகிறவர். எங்கே, எப்போ போனார், எப்படி போவார், என்ன செய்வார், என்ன நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் குறிப்பில் வாசிக்கும் போது, வேதத்தில் வாசிக்கும் போது, உபாகமத்தில் வாசிக்கும் போது, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் 31:8. உபாகமம் 9:3-31:8. அல்ல பிரசங்கியாரெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க போகிற இடங்களில் அப்படி பட்டையை கிளப்பிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அப்புறம் குறிப்பெல்லாம் எடுக்க வைக்கமே படக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் எழுதின நிருபங்களை வச்சு இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் பேசுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ விதத்தில் நம்ம அவ்வளோ எழுதின பாட்டை தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல் நல்ல தூதுகள், நல்ல செய்திகள் கிடைச்சா அதை எடுத்து வச்சு ஜனங்களுக்கு நல்லா பேசலாம். அதான் ஒரிஜினல். அல்லேலூயா. ரைட், வாசிங்க இப்போ. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று இன்று அறிய கடவாய். சரி, 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாட்டும். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். எனக்கு முன்னால போவார். அல்லேலூயா. ரைட், இப்போ முதலாவது முன்னால போவார், முன்பாக போவார். எதற்கு? சுருக்கமான வழக்கம், நல்லா ஷார்ட்டா புரிஞ்சுக்கிடுங்க. அதை நீங்க தான் இனி விஸ்தாரமாக்கிடணும். ரைட்டா? இன்னைக்கு ஒருவேளை உங்க கையில தேங்காவா தந்து விடுவோம். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் உடச்சி திருவி சாப்பிட்டுக்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் திருவி உங்களுக்கு கார குழம்பெல்லாம் வச்சு தந்துருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு வெறும் தேங்காவா தந்து விடலாம். நீங்க தான் அதை உடச்சி இது செய்யணும். என்ன சொல்றோம்? ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவதற்கு நான் உனக்கு முன்னால போவேன். அர்த்தம் என்ன? சுருக்கமா ஷார்ட்டா அர்த்தம் என்ன? உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க எழுத்தின்படியான இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷங்களுடைய இருதயத்திலே
தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளை, எழுத்தின்படியான சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக, இன்றைக்கு ஒருவேளை வனாந்தரத்தின் அனுபவத்திலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சின்ன முறுமுறுப்புகள், ஏக்கங்கள், தவிப்புகளோடு வாழ்ந்தால் இந்த காலை ஆராதனையிலே உங்களை அழைத்த தெய்வம், உங்களை வேறு பிரித்த தெய்வம், உங்கள் வாழ்க்கையில் எகிப்தின் அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் இந்த காலை ஆராதனையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெகு சீக்கிரமாய் நான் உனக்கு முன்பாக போய் உங்களுக்காய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில எகிப்துல தேவன் வாழ்கிறதே கிடையாது, விரும்புறதும் கிடையாது. ஆனால் யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்காக, எனக்கு அடிக்கடி யோசேப்பை குறித்து சிந்திக்கும் போது எனக்கு ஆண்டோட கிருபையினால சொல்லுறது உண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியாது, எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறீங்க. அவன் கண்ட சொப்பனத்தின்படி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் தான் அவனை வழங்கணும். அல்லேலூயா. ஆனால் அது அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது அப்படி கிடையாது. எகிப்திலே கடற்கரை மணலை போல தானியங்களை சேர்த்து களஞ்சியங்களை திறந்து காலி சாக்குகளை தேசங்களுக்கும் தேச ஜனங்களுக்கும் கொடுத்து போஷித்து காப்பாற்றுகிற விதத்திலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு முன்பாக போகிற தேவன் சாதாரணமாக என்னை ஆசீர்வதிக்கிறதில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதுல கடற்கரை மணலை போல தானியங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை முன் குறித்ததின் அடிப்படையிலே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தின் அடிப்படையிலே, இல்லாமையின் அனுபவத்தில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஒரு நாள் ஒரு ஏக்கத்தின் அனுபவத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னா, நம்முடைய சபையின் அனுபவத்தில் இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளை குறித்து இந்த 25 வருட கால ஊழியத்தின் அனுபவத்தில் சொன்னா, சில தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒரு வருமானம், அந்த ஒரு வருமானத்தில் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பம், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்கிற நிலவரம், அந்த ஒரு வருமானத்தில் ஒரு நல்ல கல்யாண வீட்டுக்கு கூட நல்ல ஒரு மெய் எழுதுகிற அனுபவம் இல்லாத நிலவரத்தில் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால சில நாட்களும் சில காலங்களும் ஆனபோது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் வேலையை கொடுத்து எல்லா விதத்தில் ஆசீர்வதித்து இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த குடும்பத்தின் வருமானங்கள் பிரிச்சு பார்த்தாலும் எல்லாருடைய வருமானங்களை சேர்த்து பார்க்கும்போது லட்சங்களை தாண்டி அவருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அந்நியர் பரதேசியமாய் இருக்கிற இடங்களில் கூட ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி அழகு பார்க்கிற விதத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் அனுபவத்தில் அன்னைக்கு ஒரு சைக்கிளுக்கு யோசித்த இடத்துல, டூ வீலருக்கு யோசித்த இடத்துல இன்றைக்கு காரு வசதிகள் பங்களா என்கிற அனுபவத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனையிலே என் வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் அப்படி நிறைவேறலே நீ நினைச்சிட்டு இருப்பீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக சொல்றார், நான் உனக்கு முன்னால போவேன். வெகு சீக்கிரமாக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொன்னது போல என் அருமை தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த காலை ஆராதனை நேரத்தில் உன் வாழ்க்கை ஒரு கடன் பிரச்சனை வாழ்க்கையாக இருக்கலாம், தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், எனக்கு எதுவுமே இல்லை என்கிற நேரத்தில் வெறுமை அனுபவத்தில் இருக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போய் கோணலாமையை சுவையாக்குற விதத்திலே உன்னை ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் அனுபவத்தை உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ரூத்துக்கு முன்னால போய் போவாசின் வயலை ஆயத்தப்படுத்தி வைத்தவர். அல்லேலூயா. நிறைவான பலனை ஆயத்தப்படுத்தி வைத்தவர். அல்லேலூயா. பிச்சைக்காரியா கதிர் பறக்க போனவள ரொம்ப நாளெல்லாம் இல்லைங்க, அடுத்த வருஷம் நான் சில நேரம் சொன்னேன், அடுத்த வருஷம் இல்லை, அறுப்பறுத்து முடிக்கிறதுக்கு முன்னாலே அவளை அந்த வயலுக்கு சொந்தக்காரியா மாறிட்டா. அல்லேலூயா. உட்கார்ந்து கரெக்டா ஆன்சர் கொடுத்தா எப்படி தெரியுமா? அந்த அறுப்பு காலம் முடிஞ்சு கூலி கொடுக்கிறதுக்கு முன்னாலே அவள் ஒரு எஜமானியாய் மாறிவிட்டாள், ஒரு எஜமாட்டியாய் மாறிவிட்டாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு என்று குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு நீ கர்த்தர் தர வைத்திருக்கிற கண்டிப்பா தருவார். எந்த வல்லமையால் அதை தடுக்க முடியாது. என் குடும்பத்துக்கு கொடுக்க நினைத்திருக்கிற, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைத்திருக்கிற, என் சந்ததிக்கு தர நினைத்திருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஏன் அவிசுவாசம் கூட தடுக்க முடியாது. ஏனா எனக்கு முன்னால போகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சாவாமை உடையவர், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர், அவர் சகலத்தை புதிதாக்க கூடியவர், எனக்காக ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரைட். 2
குயிக்காக அப்படி போயிடும். 2 வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலின் புஸ்தகம் 3:23, தானியேலின் புஸ்தகம் 6:22, யாத்திராகம் 14:19, தானியேல் 3:23, 24, 25 வாசி சீக்கிரம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தெரிஞ்ச விஷயம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சூளைக்கு போறதுக்கு முந்தைய என் ஆண்டவர் அங்கே இருப்பார். எனக்கெல்லாம் யோசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இங்க இருக்கு நம்மில் சிலருக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த போராட்டம், இந்த உலகத்துல சிலருக்கு வந்தா உயிரோடு இருந்திருக்க மாட்டான், செத்து மண்ணா போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் கடந்து போன அக்னிமயமான சூளையின் மத்தியிலே சர்வ வல்லமுள்ள தேவன் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் நான் சூளைக்குள்ளதான் இருக்கிறேன், சூளைக்கு வெளியே இல்லை. நீங்க நினைக்கிறது போல சூளைக்கு வெளியே வரல, சூளைக்குள்ளதான் கிடக்கிறேன். என்ன தூக்கி போட்ட வல்லமைகள் எல்லாம் சூளைக்குள்ளதான் என்ன போட்டாங்க. ஆனா சூளைக்குள்ள ஒண்ணு தெரியுமா? இந்த சூளை உனக்கு சூளையா இல்லை. அந்த சூளையில நீ போகிறதற்கு முன்பாக, உன்னை கெட்டின நிலவரத்தில் நீ சூளைக்குள்ள போகும்போது சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த சூளையின் அனுபவத்துக்குள்ள இல்லாம இருந்திருப்பாரானா இன்றைக்கு நீ சாம்பலாய் மாறி இருப்பா. ஒருவேளை இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில நீ நினைக்கலாம், நான் கடந்து போயிருக்க சூளை எதுன்னு சொல்லி. உனக்கு நடந்த திருமண வாழ்க்கையே ஒரு சூளையா கூட இருந்திருக்கலாம். நீ வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் அனுபவத்துல, நீ வளர்ந்து வந்த வாழ்க்கையின் அனுபவத்துல, நீ வளர்க்கப்பட்ட முறையின் அனுபவத்துல உனக்கு வந்ததான திருமண வாழ்க்கையின் அனுபவம் ஒரு சூளையை போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சூளைக்குள்ளதான் நீ இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா அந்த சூளையில நீ கெட்டு போகாம, அந்த சூளையில நீ அழிந்து போகாம, அந்த சூளையின் அனுபவத்துல இதுவரைக்கும் நீ உயிரோடு இருக்கா, இதுவரைக்கும் உலவி கொண்டிருக்கா. உன்னை போல ஒரு வாழ்க்கை, உன் குடும்பம் உனக்கு அமைஞ்ச ஒரு குடும்ப வாழ்க்கை, அது ஆண் பெண் இருப்பாளர் யாராகவும் இருக்கலாம். வேறொருத்தங்களை அமைஞ்சிருந்தா அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க, அவங்க செத்து மண்ணா போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில சில வாடைகள் அடித்திருக்கும். வாழ தெரியாதவா, இவன் குடும்ப நடத்த தெரியாதவா, இவன் குடும்ப நடத்த தெரியாதவன் சொல்லி உனக்கு சில பெயர்கள் வந்திருக்கும். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய சூளையிலே அவர் உலாவினதால் நடந்தது என்ன தெரியுமா? நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? இந்த சூளையை விட்டு நீ வெளியே வரும்போது உன் மேல அக்கினி வாசனை வீசுகிறது இல்ல, உன் சால்வைகள் சுட்டரிக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சூளையிலே உனக்கு முன்பாய் உலாவி கொண்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் வாழ்க்கை, என் குடும்பையா, உண்மைதாயா, நான் கடந்து போன சூளையின் அனுபவத்துல இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அன்றைக்கு அந்த சூளையின் அனுபவத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சில நிமிடங்கள் உலாவி இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில வருஷ கணக்கா இந்த சூளையின் அனுபவத்தில் நீ உலாவினாலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் ஜீவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ போற சூளைக்கு நீ போறதுக்கு முன்னால கர்த்தர் போயிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாருக்கும் எல்லா குறிப்பும் ஒத்து வராதுங்க. 7 குறிப்பில் எல்லா குறிப்பும் எல்லாருக்கும் இல்லை. 7 குறிப்பில் ஒரு குறிப்பு உங்களுக்குரியதாக இருந்தாலே போதும். கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அமைஞ்ச புருஷன், உங்களுக்கு அமைஞ்ச மனைவி, உங்களுக்கு அமைஞ்ச குடும்ப வாழ்க்கை வேற ஒருத்தங்களுக்கு அமைஞ்சிருந்தா, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, சூளையை குறித்து பெருசாக சொல்லியிருப்பாங்க. சூளையின் வாடை அவங்க வஸ்திரத்தில் வீசியிருக்கோம், முடியில் வீசியிருக்கோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட வாசனை வீச வைக்கல. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெய்வம் தெரியுமா? ஏன் தெரியுமா? சூளைக்கு நீங்க போறதுக்கு முன்னாலே கர்த்தர் சூளைக்குள்ளே போய்விட்டார். அல்லேலூயா. அழைச்ச தெய்வம் மாறாதவர். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் தெய்வ சுத்தத்தை செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் உள்ள 7 மடங்கு சூளை அல்ல, 70 மடங்கு சூளையின் மத்தியிலும் ஆளுகை செய்வான். அல்லேலூயா. என் அருமை தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த காலை ஆராதனை என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் சொந்த குடும்பம் ஒரு சூளையின் அனுபவத்தில் போய்கிட்டு இருக்கு. நான் சந்திக்கிற சோதனை யாருக்கும் கிடையாது, நான் சந்திக்கிற போராட்டம் யாருக்கும் கிடையாது. என் வாழ்க்கையின் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கேன் நீ நினைக்கிறான்? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்கினை குறித்து நீங்கள் புதிதாக எண்ணாமல் அவற்றின் மத்தியிலே உங்கள் விசுவாசம் பொன்னாய் விளங்கும்படிக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த அக்கினி நடுவே பாதுகாத்து வருகிறார். அடுத்து தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதுக்கு ஜோடியா நிறைய இருக்கு.
எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் நம்பர் கூடிரும். அதனால சொல்கிறோம், அந்த சூளை சிங்கக்கவி, சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. வாசிங்க, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 வாசியா. தானியேல் 6:23. தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி போதும், சிங்கக்கவியில ஏங்க அவனை குற்றப்படுத்தினவங்க எல்லாம் அந்த கெபிக்குள்ள போடும்போது கீழே போறதுக்கு முன்னாலே செத்து போயிட்டாங்க. ஆனா தானியேலை போட்ட போது சிங்கங்களுக்கு வாயை கட்டியிருக்குன்னு சொல்லி, சிங்கங்களுக்கு வாய் மட்டும் இல்லைங்க, மொத்த சிங்கமும் கட்டுப்பட்ட சிங்கமாக தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு சிங்கங்களுக்கு வாய் மட்டும் கட்டப்பட்டு நல்ல கை, அதுக்கு கால் கையெல்லாம் நல்ல ஃப்ரீயாக அது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கை காலை வச்சு பரண்டியே என்ன செய்திருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லை. அந்த சிங்க கபியில் ஒரு 2 சிங்கம் தானியேலுக்கு மேலே உருளுகிறது மாதிரி இருந்தால் தான் கூட தானியேலுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். சர்வ வல்லமுள்ள தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். இந்த பிரசங்கம் கிடச்சி முதல்ல நான் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், உன்னை இங்கே அப்படி மாமியார் மருமக தொந்தரவு கிடையாது, அதுக்குள்ள குடும்பங்கள் இல்லை. ஒரு மாமியார் உனக்கு சிங்கமாக இருந்தா, ஒரு மருமக உனக்கு சிங்கமாக இருந்தா, புருஷன் சிங்கமா மனைவி சிங்கமாக இருந்தா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போய் வாய்களை கட்டுவார். அல்லேலூயா. ஒருவனுடைய பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரானால் அவனுக்கு சத்துருவாய் இருப்பவன் யார்? ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுக்கு ரோதியாய் எழும்புகிறவன் யார்? ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த காலை ஆராதனை நேரத்தில் எனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா பிரதர்? காண்கிற சொப்பனத்திலிருந்து, சிந்தனைகள்லேருந்து, எண்ணங்கள்லேருந்து எனக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றார், சிங்கங்களின் கெபியிலே தானியேலை கட்டி போடுவதற்கு முன்பாகவே நான் சிங்கங்களின் கெபிக்கு போனது போல நீ கடந்து போற சிங்கங்களின் பாதைகளிலே உனக்கு முன்பாக நான் கடந்து போய் சிங்கங்களின் வாய்களை கட்டுவேன். உன்னதமானோடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, அவர் உன்னோடு கூட இருப்பதனால் இனி இந்த சிங்கங்களின் வல்லமை உன்னை மேற்கொள்வதில்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே சிம்சோன் சிங்கங்களின் வாய்களை கிழித்தான். தாவீது சிங்கத்தை பிடித்து அடித்தான். தானியேலுக்காக கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கத்தின் மேலு விரியன் பாம்பின் மேலு நடந்து வாழ சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாலாம் ஒரு வல்லமை நிற்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடிக்கடி பொல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம தெய்வ பிள்ளைகள், நம்ம தாய் தகப்பன் மாற வைத்து பார்ப்பேன். அவங்களே ஒரு பிள்ளை எவ்வளோ கண்ணு கருத்துமா பார்த்தா நான் பார்க்குறேங்க. எனக்கு அதை குறித்து எப்படி விளக்கி சொல்கிறதுன்னு வார்த்தை இருந்தாலும் யோசிக்கிறேங்க. எங்கள் தாயின் கருவறையில் இவ்வளோ போல் ஒரு சின்ன லிக்விட் இண்டிய அனுபவம் தான். இன்றைக்கு 55 வயசில் சுவாசித்து ஜீவிப்பதற்கேற்ற ஒரு உருவத்தை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. அதான் தாவீது யோசித்து பார்க்குறாங்க, என் தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன் அப்படிங்கிறாருங்க. எவ்வளோ பெரிய சேலஞ்சட் லைஃபா தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் அந்த தாயின் கருவறையில் நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியாதுங்க. ஒவ்வொரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், அந்த தாயின் கருவறையில் ஒரு கை நம்மளை தாங்கிச்சாங்க. அல்லேலூயா. வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏசாயால சொல்லியிருக்கோம், தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன். அல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஏதோ எழுத்தின்படியான தாய் தகப்பனால் உண்டாக்கப்பட்டவள் அல்ல, மனுஷ சித்தத்தினால, புருஷ சித்தத்தினால, இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டவள், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம். அப்படி ஒரு தாயின் கருவறையிலே கர்த்தர் உன்னை தாங்கி இருப்பாரானால், அவருடைய கரம் அங்கே உனக்கு முன்பாக போயிருக்குமானால், இந்த காலை வேளையில் நீ கடந்து போற சோதனை மத்தியிலே, நீ கடந்து போற போராட்டத்தின் மத்தியிலே, சிங்க கெபியின் அனுபவத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றார், தாயின் வயிற்றிலிருந்து கிருபையினால் அழைத்த தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொன்னது போல உன் வாழ்க்கையின் அனுபவத்தில் நீ கடந்து போய் கொண்டிருக்க எல்லா சிங்க கெபியின் அனுபவத்திலே இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இந்த போராட்டத்தோடைய வாழ்க்கை முடிஞ்சது, இதோடைய வாழ்க்கையின் நிர்பந்தமான நிலவரத்துக்கு நான்
வந்துவிட்டேன் என்கிற விதத்திலே நீ உனக்குள்ளே சிந்தித்திருப்பாய், நீ உனக்குள்ளே முடிவு கட்டியிருப்பாய். முடிந்தது என்று சொல்லி எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நினைத்திருப்பாய். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அன்றைக்கு தானியேலை தப்புவித்தது போல உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய ஜெபங்களுக்கும் உன்னுடைய கண்ணீர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் வேதனைகளுக்கும் முடிவுண்டாக்குற விதத்திலே இதுவரைக்கும் சிங்கங்களின் வாய்களை கட்டினார் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லலாம், சூளைக்குள்ள கெபிக்குள்ள நிறைய இருக்கு. யோர்தானை கிடக்கிறதுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னால யோர்தான்ல போயிட்டார். பிரவாகித்து ஓடுற யோர்தான், அறுப்பு காலம் மட்டும் யோர்தான் பிரவாகித்து ஓடுது. ஏங்க அவங்க சவுட்டின உடனே யோர்தான் பிரிஞ்சிட்டான். எப்படிங்க அது? இல்லைங்க, படைச்சவர் யோர்தான்ல நின்று கொண்டிருந்தார். சரி, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரிலங்க. ஒரு ஊழியக்காரர் இது பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார், சே நான் வாழ்க்கை அல்லேலூயா மார்பலஸ் லைஃபும்பாங்க, வண்டர்ஃபுல் லைஃப் அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அது சில ஏன்னா ஆச்சரியப்பிராரமான ஒரு அற்புதமான தெய்வம். அவர் வர்ணிக்கிறதுக்கு எங்கெங்க வார்த்தை இருக்குது. 33 வருஷ காலம் இந்த வேதாகமத்தை வச்சு அவரை பிரசங்கிக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு பேத்தையை நான் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அவரை பேசியிருக்கேன்னு நினச்சி பார்த்தா பேசினதாவே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏறக்குறைய மனத்தாழ்மையாக அவங்களுடைய மத்தியில் சொன்னால் 1500க்கு மேற்பட்ட விதத்தில் தலைப்புகளில் பேசியிருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அவரை பேசி முடிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கும் அற்புதமானவராய் ஆச்சரியமானவராய் இருக்கிறார். காரணம், அந்த தேவனுடைய செயல்கள் எல்லாம் அற்புதமானவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உன் சொந்த குடும்பமும் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் செங்கடலின் அனுபவம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பின்னால் திரும்பி பார்த்தால் எகிப்தின் சேனை கர்த்தருடைய தூதனானவன் முன்பாக போனான். வெட்டாந்தரையான அனுபவத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே கடந்து போனார்கள். உனக்கு முன்பாக கடந்து போகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதே, எந்த விதத்தில் நம்பிக்கை இழக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் பார்த்து கொண்டு, உனக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறாரா, அவர் தேவனாகிய கர்த்தர் தானா என்பதை மட்டும் நிச்சயித்துக் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டியாய், யூத கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளையாய் நீ கடந்து போவதற்கு இந்த நாட்களில் உன்னை பயிற்சி பண்ணிக் கொள்வாயாக. அதற்கேற்ற கிருபையை பெற்றுக் கொள்வாயாக, அதற்கேற்ற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மைமுண்டாட்டும். மூன்றாவதாக, தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். எங்கே எப்ப போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10-14 வாசித்து, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10-14 வாசித்து, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27-28 வாசித்தா வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனத்தை வாசித்தா, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது மாம்சம் ஒரு சிறு பேர் விசுவாசிக்கிறேன். யோர்தான்ல நாகமான் முங்கிறதுக்கு முன்னாலே எங்க யோர்தான், நான் பப்ளிக் அப்படியே கேட்குறேன், யோர்தான் தண்ணிக்கு குஷ்டரோகியத்தை சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டாங்க. ஏங்க உண்மையாக சொல்லுங்க, உண்டாங்க? உண்டா? கிடையாது. அது சும்மா ஆற்று தண்ணி. அல்லேலூயா. அப்படி பார்த்தா அவன் நாகமான் சொன்னே போல் அப்னாவும் பர்பாரும் யோர்தான் தேசத்து தண்ணியை விட நல்ல தண்ணி. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்து மாவட்டத்தில் உள்ள முக்கடல் தண்ணி. அல்லேலூயா. அது 2 தண்ணியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெஸ்ட் தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிரேடில் எது இருக்கும்? கோயம்புத்தூர் தண்ணி சிறுதானி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஓகேயா? நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? அந்த சின்ன ஒரு இது உண்டு, அந்த தண்ணி பார்த்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டா? அடுத்து முக்கடல். ஓகே, 2யுமே வேணா ஈக்குவலாக கூட வச்சுடுங்க. அப்படி பார்த்தா நாகமான் சொல்கிறான், ஏயா அந்த யோர்தானில் போகிற தண்ணியை விட என் தேசத்தில் இருக்கிற அப்னாவும் பர்பாரும் நல்ல தண்ணியா? ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த நாகமான் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அவனை சுகமாக்குவதற்காக அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வியாதி நேரத்தில், என் பலகீனமான நேரத்தில் ஆண்டவர் என்னை சுகமாக்குவதற்குரியவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, அந்த மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது 27-28, அந்த தேசத்தில் உள்ள ஒரு கானானிய ஸ்திரீயானவள் தன் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவுடைய விசுவாசத்தை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று சொன்ன அந்நேரமே, எழுதி ஒரு பிரசங்கம் தேவைப்பட்டவங்க அந்நேரமே, எப்படி அந்நேரமே
வேண்டாம், இன்னொரு தலைப்பு கூட எழுதிடுங்க, அன்றைய தினமே. எப்படி? அன்றைய தினமே. ரைட், ஓகே, இப்போ வாசியா. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். தாய் ஏசப்பாட்டை வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னால் பிள்ளை சுகமாயிட்டார். போனாரா போலையாங்க? போனாரா போலையாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னால், நான் ஆஸ்பத்திரி போங்கங்கிறீங்கள, போகிறதுக்கு முன்னால் என்ன கத்தர் சுகமாக்குவார். நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கத்தர் என்ன சுகமாக்குவார். அல்லேலூயா. எனக்கு பலகீனோன்னு நான் சொல்லும்போது, ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கத்தர் என்ன சுகமாக்குவார். அல்லேலூயா. மெனி மோர் டைம்ஸ் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஊழியத்தை கன்வென்ஷன் போகிறதுக்கு முன்னால் திக்கு புக்குன்னு கிறுக்கு பொறுக்குன்னு இருக்கும். ஆண்டவரே போகிறது என்ன செய்கிறது? ஏன் உண்மையாக சொல்லிட்டு போகிறேன், ஒரு முட்டை கூட நம்ம போகிற இடத்துல ஒரு பொரிச்சு தாங்கன்னு கேட்குறது இல்லை. போகிற இடத்துல சாப்பிட்டு புறப்படுற நாளில் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு முட்டை கூட பொரிச்சு தரலேம்பாங்க. ஆனால் அந்த 3 நாளும் சளியே இல்லாமல் 5 பிரசங்கம் பண்ணி முடிக்க கர்த்தர் உதவி செய்திருப்பார். அல்லேலூயா. நான் போகிறதற்கு முன்பாக எனக்கு சுகத்துக்குரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? யோர்தான் அல்லையா கர்த்தர் என்னை சுகப்படுத்துகிறவர். அல்லேலூயா. என் வியாதியை சுகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளையுடைய வியாதியை சுகமாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். என் கணவனுடைய வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். என் மனைவியுடைய வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். தெய்வ ஜனங்களுடைய வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீங்க. நீங்கள் ஜெபிச்சு ஜெபம் ஃபோனில் கடந்து வர்றதுக்கு முன்னால் கர்த்தர் சுகமாக்குறார். அல்லேலூயா. நாவில் சொல் புறவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம்ல, களக்காட்டில் ஒரு நாள் கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சு போன நைட்டு பஸ் ஏற்றி விட வந்திருக்கிறாங்க. மனதில் ஒரு சின்ன ஆசை, அப்படி ஒரு விருப்பம், ஏதாவது ஒரு வண்டிகள் வந்தால் பரவாயில்லை, பஸ்ஸு வருமானு நினைக்கிறோம். எங்கேயோ இருந்து வரக்கூடிய காரு அதில் நிறுத்தி எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. வள்ளியூர் போகுமா, இல்லை நாகர்கோவில் போவோம். நான் போக வேண்டிய நாகர்கோவில் தான். ஒருவேளை இந்த வண்டி வள்ளியூர் போகுமான்னு சொல்லிட்டு ஏறேன். நாகர்கோவில் வரைக்கும் நல்ல காரில் கர்த்தர் கொண்டு விட வைத்தார். நான் நினச்ச உடனே வண்டி வரலை. அந்த வண்டி வந்தது எங்கேருந்துன்னா அம்பா சமுத்திரத்திலிருந்து வந்துச்சு. அல்லேலூயா. நான் நினைப்பதற்கு முன்பாக, நாம் விரும்புவதற்கு முன்பாக, என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அம்பா சமுத்திரத்திலிருந்து வண்டியை கரெக்டாக கர்த்தர் புறப்பட வைத்தார். அல்லேலூயா. எத்தனையோ விஷயங்களை கர்த்தர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு பலகீனத்தோடு இருப்பீர்களானால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு சுகமாக்கக்கூடியவர், என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறவர், என் புருஷனுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், எங்க அப்பா அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், எங்க குடும்பத்தாருக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சிங்க. இந்த நாட்களில் நான் கொஞ்ச காலமாக இதை விட்டுட்டேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே கண்டிப்பாக தெய்வ ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய பிரசங்கம் மட்டுமல்ல, ஜனத்துக்கு சுகத்தை கொடுக்கணும். இன்றைக்கு அந்த சுகமாகுதில் வல்லமை ஜனத்தின் மத்தியில் குறைஞ்சிருக்கு. எல்லா விசுவாசிகளும் அதை வரமா கேட்டுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது மற்றவங்களுக்கு சுகமான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது ஜனங்கள் அற்புதமான விடுதலை பெறணும். அல்லேலூயா. மரணமே பரிகரிக்கப்படணும். அல்லேலூயா. சரியா தப்பா கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்க? நான் ஆண்டவர்ட்ட இந்த நாட்களில் கேட்க ஆரம்பிச்சேன். சாகிறதுக்கு முன்னால் ஏற்கனவே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு கர்த்தருடைய கிருபையினால். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சாகிறதுக்கு முன்னால் நிச்சயமா நிறைய பேரை கர்த்தர் குணமாக்குறது கேட்டு வாக்கிரிய செய்வார். அல்லேலூயா. அது பெருமைக்காக அல்ல, மேன்மைக்காக அல்ல, தேவனுடைய வல்லமை விளங்கும்படி நடக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் சுகமாக்குறவர். அல்லேலூயா. தாய் ஜெபம் பண்ணி போறதுக்கு முன்னால பிள்ளை விடுதலையோடு இருக்கிறது. அல்லேலூயா. அற்புதமான சுகமாக்குற தெய்வம். அல்லேலூயா. 3, 4 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏசாயா 37, 36, ஏசாயா 37, 3, ஏசாயா 37, 36 வாசியா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். ஒரு ராத்திரி எசேக்கியா ராஜா அவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? 3வது வசனத்தை வாசித்து பார்த்தா, இவர்கள் வேறு காலம் நெரும்பி இருக்கிறது, கண்டிதமும் நெருக்கமான நாளாய், நிந்தையும் அவமானமான நாளாய் வேறு காலம் நெரும்பி இருக்கிறது. ஐயா, பிரசவிப்பதற்கு பலன் இல்லாமல் இருக்கிறது,
யுத்தத்துக்கு என்று நாங்கள் போக வேண்டும், ஆனால் எங்களால் யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது. ஏறக்குறைய 1,85,000 பேர், 2 லட்சம் ஜனங்கள் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்களை யுத்தம் பண்ணுவதற்கு, அவளை சந்திப்பதற்கு எங்க கிட்ட ஒரு 500, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 5000 ஈட்டி, 5000 வில்லு, அம்பு, ரதம் ஒண்ணுமே இருக்கான்னா இல்லைங்க, ஒண்ணு இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். 3வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமா அனுபவிக்கிற நாள், பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. குழந்தை பிரசவத்துக்கு நிறையா இருக்குது, தாய் செத்து போவோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன் மறுநாள், முந்தின நாள் ராத்திரியே ஒரு தூதன் கடந்து போனான். 1,85,000 பேர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாக இருக்கிற எந்த வல்லமை ஆனாலும், எனக்கு விரோதமாக இருக்கிற எந்த சக்தி ஆனாலும் எல்லாம் அழிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்காதே போகும். ஒரு வழியாய் புறப்பட்டு 7 வழியாய் ஓடிப்பார். இதுவரைக்கும் நீங்க பாதுகாக்கப்பட்டது உங்க சாமர்த்தியம் அல்ல, உங்க பலன் அல்ல, உங்க கிருபை அல்ல, உங்க வாழ்க்கையின் திறமை அல்ல, உங்க வாழ்க்கையின் அனுபவம் அல்ல, மனுஷ சக்தியால் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா வல்லமைகளையும் அழித்து நிர்மூலமாக்கிறவர். இன்றைக்கு இந்த காலை வேளையில் அதை மறுபடியும் உறுதிப்படுத்துறார். உனக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனையே எழும்பினாலும், உன் பக்கம் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 11,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னது போல, உனக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை யுத்தமே எழும்பினாலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போவேன். ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேர் அழிக்கப்பட்டது போல உனக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகள் அழிக்கப்படும். அவர்கள் இல் பொருளாய் மாறுவார்கள், மண்ணை நக்குரோளாய் மாறுவார்கள், பணிந்து குனிவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஒருவேளை நிந்தையின் அவமானத்தின் அனுபவத்தோடு இன்றைக்கு உனக்கு முன்பாக நிற்கிற சத்துருக்களை சந்திக்க முடியாதபடி ஒருவேளை உன் வாழ்க்கையின் அனுபவம் இருக்குமானால், இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு முன்பாக போவேன். 4 தானா இருக்கு? 5. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24, 25. மத்தேயு சுவிசேஷம் 14, 24, 25. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து, ஆண்டவர் அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டார். அழகான சத்தியம். நம்ம எல்லாம் ஆண்டவர் அழைச்சார். நடுராத்திரி கப்பல் எங்க வந்து, போட் எங்க வந்து நிக்கி? நடு சமுத்திரத்தில் வந்து நிக்கி. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இல்லை கப்பல் மாதிரி இல்லைங்க, இன்னைக்கெல்லாம் கப்பல் இல்லைங்க. இன்னைக்கு உள்ள கப்பலில் நம்ம யாரவே முடியாது, அப்படி இருக்குது கப்பல்லாம். அது கப்பல் மாதிரி தெரியலங்க, வேறு விதமாக இருக்குது. அவ்வளவுதான் இருக்குதுங்க கப்பல்லாம் பார்த்தா. இன்னைக்குள்ள கப்பல்லாம் பார்த்தா, இன்னைக்குள்ள சாதாரணமாக கன்னியாகுமரியில் ஓடுற சாதாரண விசைப்படகுன்னு சொல்லக்கூடிய ஒரு 85 அடி 110 அடி உள்ள 1.25 கோடி ரூபாய்க்கு செய்கிற போட்டே வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் அன்னைக்கு அந்த போட்டு நடு சமுத்திரத்துக்கு வந்துட்டுங்க. புறப்பட்ட இடத்துக்கும் போக முடியாது, போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது. படகு நடு சமுத்திரத்தில் இருக்குது. எங்க இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன், பைபிள் எடுத்துட்டேன், கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் சந்திக்கிற சோதனை, போராட்டம், என் தனிப்பட்ட வாழ்க்கை அலைவு போட்டுக்கிட்டு இருக்குங்க. நடுராத்திரியின் அனுபவம். தண்டு வலிக்கிறதுக்கு பலன் இல்லைங்க, கடல் கொந்தளிக்கிறது, சூறாவளி காற்று வீசுகிறது. என் விசுவாசம் பாதுகாக்கப்படுமா? என் அழைப்பு பாதுகாக்கப்படுமா? கரைக்கு போனா ஒன்று சொல்லட்டும், அந்த மனத்தாழ்மையாக இந்த கால வேளையிலே தெய்வ பயத்தோடு துறைமுகத்தை நேர்மித்துட்டு தான் உன்னை புறப்பட சொன்னார். ஆண்டவரும் இருக்கிறாரா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறதே. கர்த்தர் இருந்திருந்தால் கூட அவரை எழுப்பியிருக்கலாமே. ஆனால் இந்த யாத்திரையில் கர்த்தரும் என் கூட இருக்கிறது போல இல்லையே. ஆண்டோட வேதம் சொல்லுகிறது 4ஆம் சாமத்திலே, உன் படகு கடந்து போக வேண்டிய இடத்துக்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகை நோக்கி நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாச பாதையிலே என்ற விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இப்ப நான் விட்டு வந்த இடத்துக்கு போக முடியாது, ஆனா அங்க அக்கறைக்கு கரைக்கும் போக முடியாது. நடுவில் இருக்கிறது போல என் படகு அலைவு பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், என்ன அழைத்த தெய்வம் பாதியில விட்டுட்டு போறவர்ல. ஏதோ திருமணத்துல சொல்றது போல, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை அன்பு கூறுவேன் என்று வாக்கு கொடுத்த புருஷனை போல மனைவியை போல
ஏதோ ஒரு சூழ்நிலையில மரணம் பிரிக்கிறது போல என்னை தனியாய் விட்டு விட்டு போகிறவல்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறவல்ல. நம்பினோர் எந்த மனுஷனும் உன்னை விட்டுட்டு போயிடுவான். நாசில சுவாசமுள்ள எந்த மனிதன் உன்னை தனிமைப்படுத்தி விடுவான். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாங்க. மனத்தாழ்மையா சொல்றேன். நிறைய விஷயம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. 55 வயசு வரைக்கும் பார்க்கும்போது திரும்பி பார்த்தா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கு. மைனஸை கூட ஒரு கோடு போட்டு ப்ளஸ் ஆக்கி விட்டார். அல்லேலூயா. நான் மைனஸ்ன்னு சொன்னேன், அவர் ஒரு கோடை போட்டு சிலுவை கோடை மாற்றி அதை ப்ளஸ் ஆக்கி விட்டார். அல்லேலூயா. அப்படி எல்லாமே ப்ளஸ். ஆனால் அந்த அப்பா அம்மாவும் 11 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டாங்களே, தப்பு இல்லையே. ஆனால் அழைச்ச தெய்வம், தாயின் கருவில் கண்ட தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்கிறாரே. அல்லேலூயா. முடிஞ்சது என்று நினைத்த போதெல்லாம் அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே முடிந்தது என்று அந்த ஒரு பாட்டு லேசாக படிப்போமா? எல்லாரும் படிக்கலாமா? இன்னைக்கு சமுத்திரத்தில் போகிற கப்பல் அந்த போட்டு அப்படி தானே இருந்துரு. அன்னைக்கு மடிந்து போவோமேனு தானே அன்றைக்கு அழுதாங்க, புலம்புனாங்க. நடுராத்திரியின் அனுபவத்தில் படகு அலைவுபட்டுக்கிட்டே இருக்குது. ஆரம்பிச்சிட்டேன் ஐயா, ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டேன், என் படகு அலைவுபட்டுக்கிட்டே இருக்குதையா, முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பே இல்லையா. கொந்தளிப்பு சூறாவளி காத்து அந்த படகு அலைவுபடுகிற அனுபவம். யார் என்ன கரைக்கு கொண்டு போக முடியும்? மனுஷ சக்தியால முடியாது என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் அழைத்த தெய்வம், தாயின் கருவிலே கண்ட தெய்வம், ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 பேரா உன்னை வேறு பிரித்த தெய்வம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில தந்த தெய்வம், உன்னை பாதியில விட்டுட்டு போறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நிர்பந்தமான நிலவரத்தில் வைத்து உன்னை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. எல்லாமே முடிந்தது என்று படிங்க. என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் தெரிய. 4ஆம் ஜாமத்திலே இருளிலே சீசர்களுடைய கண்ணுக்குள்ள இருந்தார்கள். அல்லேலூயா. உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த சமுத்திரத்திலே 227 பேரோடு பவுலும் அவளோடு சேர்ந்தவர்களும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூரோக்குலியோன் என்கிறதான கொடுங்காற்றுக்கு அந்த உட்படுத்தப்படுது. கப்பல் சிதைந்து சின்ன பின்னமாய் துண்டுகளாய் மாற்றப்படுகிறது. அவர்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தமாக 276 பேருக்கு கருணை காட்டப்படுகிறது. தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட அன்றைக்கு மற்றபடி குளிச்சிட்டு தலைச்சிவனா அன்றைக்கு பத்த முடியாது விழுமனா, அன்றைக்கு கடல் தண்ணியில முங்கி எழுந்திருச்சவங்க தலைச்சீவனா ஒரு முடி கூட விழாத அளவுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் மெலித்தா தீவு என்கிற அன்புள்ள ஜனத்தின் தீவுக்கு கொண்டு போய் சேர்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கடந்து போற இந்த பாதையிலே, என் நெருக்கத்திலே, என் கண்ணீரின் பாதையிலே, என் வாழ்க்கையிலே நான் போகிற துறைமுகம் கர்த்தர் நியமித்த துறைமுகம். கர்த்தர் என்னை கரை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆத்துமா, எத்தனை பேர் அந்த நம்பிக்கையில களி கூறுகிறீர்கள்? அல்லேலூயா. அழைச்ச தெய்வம், மாறாத தெய்வம், கைவிடாத தெய்வம். நான் உனக்கு முன்பாக போவேன். 6 கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். எங்க போவார்? எப்ப போவார்? ஆதியாகமம் 23. ஆதியாகமம் 23 வாசிங்க சீக்கிரம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த சம்பவத்தை நீங்க எவ்வளவு, அதாவது வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்துக்குள்ள போய் பாருங்க. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சம்பவமானா அந்த சம்பவத்துக்குள்ள போங்க. அந்த ராத்திரி ஆபிரகாம் தன் மனைவி அனுப்பிட்டு துடிச்சிருப்பார். நான் உயிர் வாழ்றதுக்கு என் ஆசை மனைவியை என்ன ஒருத்தர் அரண்மனைக்கு அனுப்பிட்டேன். சாராள் போகும்போது அவ எப்படி போயிருப்பா? அன்புள்ள ஒரு புருஷனை காப்பாற்றுறதுக்கு தன் மானத்தை விட்டு தெய்வபேதத்தோடு வாழ வேண்டிய நான் இன்னொருத்தருக்கு இரையாக போகிறேனே. அந்த
கர்த்தர் அபிமெலேக்கு முன்னா போனார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் குடும்பம் பிரியாதபடிக்கு, என் குடும்ப வாழ்க்கை உடையாதபடிக்கு இதுவரைக்கும் முன்பாக போனார். எண்ணி முடியாத காலங்கள், எண்ணி முடியாத சக்திகள் உன்னையும் உன்னுடைய புருஷனையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரிக்கிறதற்கு பிரயாசப்பட்டிருக்கும். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் முன்பாக போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் குடும்பமாக இன்றைக்கு வாழ்வது தேவனுடைய கிருபை. அன்றைக்கு எப்படி ரூத்துக்கு ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் பெத்லகேமுக்கு வந்து போவாசின் வயலுக்கு அன்றைக்கு ரூத்தை கொண்டு போனாரோ, அதுபோல உனக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புருஷன் வேணுமானா, உங்களுடைய பையனுக்கு ஒரு நல்ல மனைவி வேணுமானால் கர்த்தர் முன்பாக கடந்து போவார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அருமையானவர்களே, யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த காலை ஆராதனை இந்த வார்த்தை ஜோடிக்கப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசேப்பு நீதிமானாயிருந்து மரியாளை தள்ளிவிட அவன் யோசனையாயிருந்த போது, அவளை எந்த விதத்திலும் கேவலப்படுத்தாமல் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்த போது, அந்த ராத்திரியிலே அவன் நினைத்த அந்த ராத்திரியிலே யோசேப்பின் சொப்பனத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தோன்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் இணைத்ததை தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. என் குடும்ப வாழ்க்கை யாராலும் பிரிக்க முடியாது. என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எந்த வல்லமையால முடியாது. என் பிள்ளைக்கு நல்ல புருஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். என் மகனுக்கு நல்ல மனைவியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் வைத்திருந்தால், எனக்கு என்று ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருந்தால், அந்த குடும்ப வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை எப்படி வந்தாலும் ஆபிரகாமுக்கு வந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கிட்ட போய் ஆபிமெலேக்கை சொப்பனத்தை எச்சரித்து, நீ அவளை தொட்டால் செத்தா என்று எச்சரித்து ஆபிரகாமுடைய மனைவியை திருப்பி பத்தினியாய் கொண்டு வந்து சேர்த்தது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6 ரைட் 7 5 நிமிஷம் ரைட்டா? நம்ம சொன்ன டைம் முடிஞ்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சோம். 7 கர்த்தர் முன்பாக போவார். உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய ஆறுதலுக்கும் முதல் பைபிளை மூடி விடுவோம். அப்போ நம்பிக்கையாக இருக்கும். போகிற இடங்கள்லாம் நேரம் ஆகும்போது இப்படி ஒரு பாவனை பண்ணுவது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு எதுவாக முதல் பைபிளை மூடி விடுகிறது. அப்போ இப்போ பிரசங்கம் முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அதனால் 7வது குறிப்பிலே கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். எங்கே போனார்? எப்படி போனார்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு 7வது பாயிண்ட் தான் முக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஏசாயாவுடைய புஸ்தகம் 53:3-4-5 வாசித்தால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். விளக்கம் வேண்டியதில்லை. எனக்காக சிலுவைக்கு போனவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் 2 பேர் அறையப்படுகிற வாய்ப்பை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? 2 கல்லர்கள் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் ஜோடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நடுவில் இருக்கிற சிலுவையில் தொங்க வேண்டியது ஜெபா. நடுவில் இருக்க சிலுவையில் தொங்க வேண்டியது ஜெபா. பாவிகளில் பிரதான பாவியாகிய ஜெபாவும் அந்த 2 கல்லர்கள் நடுவிலே சிலுவையில் தொங்க வேண்டும். நீங்கள் கீழே உள்ள வசனத்தை வாசித்தாலும் சரி, இது வாழ்க்கையில் அனுபவமாக உணர்ந்தாலும் சரி, எனக்காக கல்வாரி சிலுவைக்கு போனவர். அல்லேலூயா. எனக்காக தலைமுடி முதற்கொண்டு பாதம் வரைக்கும் நான் சிந்தனையில் செய்த பாவத்துக்காக தலையில் முள்முடி ஏற்றார். என் கால்கள் துன்மார்க்க பாதைக்கு போனதனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடியும் மரணம் என்று சொன்னப்பட்ட அந்த வழிகளில் என்னுடைய கால்கள் போனதனால் அவருடைய கால்களில் ஆணி அறையப்பட்டது. என் கைகள் செய்த பாவத்துக்காக ஆண்டவருடைய கைகளில் ஆணிகள் அறையப்பட்டது. என் சரீரத்தின் இன்பத்துக்காக நான் செய்த பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் படைசால் உளப்பட்டது போல எனக்காகவே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் கொல்லப்பட வேண்டிய இடத்துல, நான் சாக வேண்டிய இடத்துல, நான் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட வேண்டிய இடத்துல என்னுடைய ஆண்டவராகிய இயேசுப்பா பனிஷ்மெண்ட் பட்டப்பட்டிருக்கார். எனக்காகவே மரணத்தை ருசி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். ஜெபாவுடைய பாவத்துக்குரிய தண்டனைக்குரிய மரணத்தின் வல்லமை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற மரணத்தின் வல்லமை, அந்த சம்பளத்தை வாங்கி அனுபவிச்சது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனக்கு முன்பா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பதற்கு, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் அவர்தான்.
இந்த ஆண்டவர் அதோடு நிறுத்தவில்லை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்தால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். சந்தோஷமா இருக்கு. கடந்த வாரத்தில் பழனியில பேசும்போது ஒரு வார்த்தை பேசணும், திரும்பி வருவார். வருவாருங்க. நம்பிக்கை இருக்குதா? இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் பரலோகம்னு ஒன்று இருக்காங்கிறத நம்ப முடியாத இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. வருவார். அல்லேலூயா. நமக்காக சிலுவைக்கு போனவர் மரித்தோரிலிருந்து எழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்பட்டு இருக்கார். வருவார். அல்லேலூயா. போயிருக்கிறார். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக்கொள்ளேன். திரும்பி வருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஏறக்குறைய 90% மேல் உள்ள காரியங்கள் நிறைவேறிவிட்டன. அனைத்துமே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவர் வருவார் என்கிற வார்த்தை நிறைவேறுதல் நிச்சயமாய் நடக்கும். ஆகையால் இந்த காலை ஆராதனையிலே நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்கள் செவியாக்குவேன். நமக்கு என்ன ஸ்வீட்னஸ் ஆன வார்த்தை. நான் உனக்கு முன்பாக போய் உன்னை நரகத்துக்கு அல்ல பரலோகத்துக்காய் ஆயத்தம் என்ற ராஜ்யத்துக்காய் உன்னை ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா. நான் உனக்கு முன்பாக போவேன். ஒரு வசனத்தை எனக்கு சொல்லணும் போல இருக்கு. இந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக போக என்ன செய்யணும்? தேவையா என்ன? எப்படியுமே ஒரு சின்ன கீ இருக்கும்ல, எல்லாவற்றையுமே ஒரு கீ இருக்கு. பரலோகத்திலே முத்திரை போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு, திறக்கப்படுறதுக்கு. அல்லேலூயா. கீ என்ன? இப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக போனோம், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பல. இது இப்போ யாருக்கு நிறைவேறும் அப்படின்னா 2 விஷயம் தான். ரைட். ஒன்று வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 16:8 வாசித்தான். சங்கீதம் 16:8 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 16:8 எங்க சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 16 எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம். சங்கீதம் 18:22 ஆதியாகமம் 18:22 சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆதியாகமம் 18:22 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்போ என்ன தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்க ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கான். அப்ப அர்த்தம் என்ன? நான் ஆண்டவருக்கு முன்னால நிக்கணும், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் எப்பவும் தேவன் எனக்கு முன்னால இருக்கணும், தேவனுக்கு முன்பா நான் நிற்கணும். அவருக்கு நான் தெரியணும், எனக்கு அவர் தெரியணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 6:1 வாசித்தீங்கன்னா நீதிமானாய் கண்டார். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இருக்கணுமா? ஆண்டோட இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாய். எப்படி? நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவளை ராஜாக்களோடு கூட உயர்ந்த சிங்காசனத்தில் ஏறி இருக்க பண்ணுகிறார். எப்போதும் ஆண்டவரே இன்னும் ஒரு நீதிமானா வச்சுக்கொள்ளும். கண்களை முடுவோமா, முழங்கால்களை முடக்குமா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக. எவ்வளோ பணம் வரட்டு, எவ்வளோ அழகு, எவ்வளோ பெரிய குடும்பமாக மாறுங்க, எவ்வளோ பெரிய ஊழியம், எவ்வளோ கர்த்தர் நம்மளை பயன்படுத்தட்டு. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னால் இருக்க வேண்டிய ஏசப்பா, நம்ம நிற்க வேண்டியது யாருக்கு முன்னால் தெரியுமா? எந்த மனுஷங்களுக்கு முன்னாலே நில்லுங்க, நிற்கக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க அருமையானே, தெய்வ சமூகத்தில் முழங்கால் படுகிறவன் எந்த மனுஷனுக்கு முன்னாலும் பணிய வேண்டிய அவசியம் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக தாவீது சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பயத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு எனக்கு நீ யாருமே இல்லை, நியாயம் பேச யாரும் இல்லை, நீதி பேச யாருமே இல்லை, தட்டி கேட்க யாருமே இல்லை, என் பிரச்சனைக்கு தீர்வு காண யாருமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு முன்னால போவேன் மகளே, நான் உனக்கு முன்னால போவேன். எத்தனை பேர் இருதயம் சந்தோஷப்படும்? எனக்கு ஒரு சிலருடைய இருதயங்களில் அந்த கல்லில் எழுதப்பட்ட எழுத்து போல இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையை எழுதப்பட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் என்னை அசைய மாட்டாங்க. ஏன் தெரியுமா?
கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்திருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் குடும்பம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். கர்த்தர் எனக்கு ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாதியாய், தெய்வாதி தெய்வமாய், சாவாமை உடையவராய், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராய், சர்வ வல்லமுள்ளவராய், ஒருவராய், பெரிய அதிசயங்களை செய்கிறவராய். அத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து, ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக போனதுனால தான் எத்தனையோ சூளையின் அனுபவத்தில் பாதுகாக்கப்பட்டேன். அன்றைக்கு சாத்ரா மேஷா காபேத்தின ஒரு முறை தான் சூளைக்குள்ள போனாங்கப்பா. தானியேல் ஒரு முறை தான் கபிக்குள்ள போன. நான் பறந்து போன பாதை அப்படி இல்லையா. எத்தனையோ முறை சூளையில போயிருக்கையா, எத்தனையோ முறை சூளையில போயிருக்கேன். அவங்க கொஞ்ச நேரம் தான் சூளையில இருந்தாங்க. ஆனா என் வாழ்க்கையில் எத்தனையோ நாள் கணக்கா, எத்தனையோ மாத கணக்கா சூளையில இருக்கேன். ஆனாலும் நான் அழிஞ்சு போகாததுக்கு காரணம் எனக்கு தெரியுது. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் சூளைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற அந்நேரமே சுகமாக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குற நாள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குற நாள். இன்றைக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும் நாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் உண்டாவதாக. எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்யும் ஓனர் பூதத்தார் யாவருடைய முழங்கால்களை உடைக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.